என்னாச்சு என்று வாரிசு தலை குனிஞ்சிட்டு வருது. ஏப்பா அம்மாட்ட என்ன பேசினாலும் சரி முளைச்சு மூணால விடல இந்த வாய் பேசுறேன்னு கேக்குறாங்க. அப்படி என்னப்பா நான் மூணால விடல? நான் பாருங்க ரெண்டு கை ரெண்டு காலு வாய் பல்லு எல்லாமே இருக்குதானே. ஏடாங்க ஒண்ணு இல்லைங்கம்மா. அப்பா சும்மா பேசிட்டு இருக்கறேங்க. பேசுறது ஓதோ அடுப்படில வந்து வெங்காயத்தை ஊறி வா. பாத்தீங்களாப்பா நிம்மதியா வீட்டுக்குள்ள பேசவாது முடியுதா? ஏண்டா உங்க அம்மாயை வச்சுட்டு எங்க நிம்மதியா பேசுறது? என்னைக்கு அவளை கட்டிட்டு வந்தோம் அன்னைக்கே நிம்மதி போச்சு. எது? இல்லம்மா தமாசு தமாசு. தமாசா? வந்து தக்காளி வெட்டுங்க வாங்க. உங்களோட சேர்ந்த பாவத்துக்கு தக்காளி வேற வெட்டணுமா? அப்பா இந்த அம்மா சரியான ஆளுப்பா. ஏதாவது கேள்வி கேட்டா நீ சின்ன பையன் முளைச்சு மூணா விடலன்னு சொல்றாங்க. ஆனா ஏதாவது வேலை கொடுக்கும்போது மட்டும் இவ்ளோ பெரிய பையனாயிட்ட இந்த வேலை செய்ய மாட்டியான்னு கேக்குறாங்க. என்னப்பா இது? இந்த அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் அவளை பார்த்து கேளு. என்கிட்ட கேட்காத எனக்கே உயிருக்கு உத்தரவாதம் எல்லாம் திரிச்சிட்டு இருக்கிற. என்னங்க நீங்க வளவள கொலகொலன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா பார்த்தா பையனுக்கு ஏதோ சந்தேகமாமா அதான் கேட்டுட்டு இருந்தா. அப்பா நான் எப்பப்பா கேட்டேன் இப்படி கோர்த்து விட்டுட்டீங்களேப்பா. இங்க பாருடா சஞ்சய், அப்பா அம்மா முன்னாடி நாங்கெல்லாம் பேசுனதே கிடையாதுக்கும். எங்க அப்பா முன்னாடி நாங்க உட்காரவே மாட்டோம். நீ என்னடா கேள்வியா கேக்குற? பத்தாதுக்கு எங்க மேலே குறை சொல்ற. எங்க அப்பா அம்மாட்ட இப்படி போய் நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்களாக்கும். பேசாம வேலையை பாரு. உனக்குலாம் எங்க அப்பா அம்மா மாதிரி நடந்துக்கணும். கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து வளர்த்தோம்னா தலைமையில ஏறி முடி பிடிச்சிருப்பீங்க. தலைமையில ஏறி முடி பிடிச்சிருக்கிறேனா? நியாயமா தானே பேசிட்டு இருக்கிறேன். என்ன போன் அடிக்குது? நான் போய் போன் எடுத்துட்டு வரேன், அப்புறம் பேசிக்கலாம். ஏப்பா இந்த அம்மாவில ஒண்ணுமே பண்ண முடியாதா? 5 வருஷத்துக்கு ஒரு தான் ஆட்சி மாறுற மாதிரி இந்த அம்மாவை மாத்த முடியலையே. தொடப்பக்கட்டா பிஞ்சு போயிடும். சரிங்கம்மா. அப்படியே பண்ணிடுறேங்கம்மா. நீ இவங்கிட்ட பேசுங்க இருக்கிறா. யாருன்னு பார்த்தா எங்க அம்மா பேசணுமாமா? பேசுங்க. நான் இல்லன்னு சொல்லு. எங்க அம்மா பேசணும்னா தான் முறுக்கிட்டு போவாராக்கும். எங்க அம்மா பேசு. யாரும் பெருமையில சொல்லுவாங்க, நல்லா கேளு. என்னடா எப்படி இருக்க? இருக்காச்சி. இருக்கியா? அது என்ன சுவாகமா சொல்ற? இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து போட்டா எங்க போய் நிம்மதியா இருக்கிறது? என்னடா சொல்ற பேராண்டி? இல்ல ஆச்சி, எங்க அம்மா என்னை நல்லா பாத்துக்கறாங்க. என்னாலதான் நிம்மதியாவே இருக்க முடியல. என்னடா நிம்மதி இல்ல இந்த வயசுல உனக்கு? உங்க அப்பா நல்லா உனக்கு வாங்கி போடுறாரு. உங்க அம்மா உன்னை நல்லா பாத்துக்கறா. உனக்கு என்ன குறைச்சல? அம்மாக்கே சொல்லி புரிய வைக்க முடியல. இந்த கிழவிக்கு புரிய வைக்க முடியுமா? என்ன சொல்ற? இல்ல ஆச்சி, எங்க அம்மா தான் எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆச்சி. அடிக்கிறா? ஆம்பளை பிள்ளைய அடிக்கிறா? அறிவு கட்டவ. அப்ப பொம்பளை பிள்ளைய அடிக்கலாமா ஆச்சி? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு உன்னை அடிச்சிருப்பா. ஏன் ஆச்சி எங்க அம்மாவை எப்படி நீங்க சமத்து பிள்ளைய வளர்த்துனீங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் சமத்து பிள்ளையா இருப்பேன் ஆச்சி. யாரு உங்க அம்மா சமத்து பிள்ளையா? நீ வேறடா. அவ ஊருக்குள்ள பண்ணாத ரவுடித்தனமே கிடையாது. அவகிட்ட அடி வாங்காதவங்க ஒருத்தனுமே இல்லையாக்கும். என்னாச்சி சொல்றீங்க? ஏண்டா உங்க அம்மா ஏன் படிக்கல
பேசாம இந்த டவுட்டை கேட்டுடலாமா? அம்மா, நீ ஏமா ஸ்கூலுக்கே போல? அதை ஏன்டா கேக்குற? உங்க தாத்தாவுக்கு ஏக்கர் கணக்குல சொத்து இருக்குதுன்னு தெரியும். அதுல வெள்ளாம வாக்குறதுக்கே நேரம் சரியா போச்சு. என்னை எங்க படிக்க வச்சாங்க? என்னை வேலை வாங்கி கொடுமைப்படுத்தினாங்க. கொடுமைப்படுத்தினாங்களா? நீங்க தான் எல்லாரையுமே கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க. சின்ன வயசுலயே எங்ககிட்ட வேலை வாங்கி எங்களை படிக்க விடாம எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு உங்களை நாங்க நல்லா படிக்க வைக்கிறோம். போற வர்றதுக்கு வேனு, ஸ்கூல் ஃபீஸு, இங்கிலீஷ் மீடியம், டிஃபன் பாக்ஸுக்கு சோறு இத்தனையும் போட்டு அமுச்சு விடுறோம். இப்போவும் நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு நல்லா படிக்க மாட்டேங்கிறீங்க. இதுல எதிர்த்து வேற பேசுறீங்க. இத்தனை சௌரியத்தையும் அனுபவிச்சுட்டு பெத்தவங்களை எதிர்த்து பேசுற பசங்க நல்லாவே இருக்க மாட்டாங்களா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? உன்னை எங்க சொன்ன? நீ அந்த மாதிரி பையன் இல்ல. அம்மா வச்சு அப்படியே கேட்டு நடக்கிற. நீ நல்ல பையன்தா. சில கெட்ட பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கற. இல்லம்மா, ஸ்கூல்ல நீங்க ஏதோ வாத்தியார் காது. என்ன காது? யாரா சொன்னது? தேவையில்லாம என்னை பத்தி தப்பு தப்பா யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதையே கேட்டுட்டு இருக்கியா? உங்க அப்பனுக்கு வாய் வச்சு கம்மனே தெரியாதாக்கோ? எதையாவது ஒன்று பொய்ய சொல்லி உன்னிட்ட ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வேலையில கேட்காத, ஒழுங்கா போய் வேலையை பாரு. இல்லம்மா, ஆச்சிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன ஆச்சிட்ட? எங்க அம்மா தான் என்னை பத்தி நல்லா தான் சொல்லுவாங்களாக்கோ. தேவையில்லாம வேலை சொல்லிட்டு இருக்காத. உங்க அப்பா பேச்சு கேட்கும்போது ஆடாத, மரியாதையா போ. இதுக்கும் எங்க அப்பா தானா? ச்சே, இந்த அம்மா எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்றாங்கன்னு பாரு. என்ன சேட்டை பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளவு சேட்டை பண்ண மாதிரி காமிச்சுக்க மாட்டேங்கிறாங்களே. இதுல சாபம் வேற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்த சஞ்சய் உன் வாயை பிடிக்கி உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க. கிளம்பு. எப்பா பாரு, நீ கிண்டல் பண்றங்கிற பேர்ல இந்த பிள்ளைங்கிட்ட தப்பு தப்பா சொல்லி வைக்கிறதே உங்க அப்பனுக்கு வேலையா போச்சு. வரட்டும் அந்த ஆளு சோத்துல உப்பள்ளி போடுறேன்.